21வது திவ்யதேசம் திருவெள்ளியங்குடி. திருக்கண்ணங்குடி ஆயிடுத்து, புள்ளம்பூதங்குடி ஆயிடுச்சு, இப்போ இது திருவெள்ளியங்குடி. சுவாமி எல்லாம் நன்னா இருக்கு, நாங்கள் இல்லைன்னே சொல்லலை, இந்த பேரெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? எல்லாம் பல பேர் கேட்போம். அதுக்கு தான் புஸ்தகம் போட்டுருவோம். நமக்கு பூர்ண நம்பிக்கை நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால இப்போ ஆப்பே வந்திருக்கு, 108 திவ்யதேசம் ஆப். நீங்கள் போகும்போது அதுவே சொல்லிடும் மூலவர் இது, உற்சவர் இது, அதோட செல்ஃபி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் போய் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அதனால இப்போ 21வது திவ்யதேசம் திருவெள்ளியங்குடி. ஏன் இது சொன்னேன்னா, திருப்புள்ளம்பூதங்குடி, திருக்கண்ணங்குடி, வெள்ளியங்குடி. விண்ணகரம், நந்திபுர விண்ணகரம், அரிமேய விண்ணகரம், வைகுண்ட விண்ணகரம், பரமேஸ்வர விண்ணகரம். இவ்வளோ விண்ணகரம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி திருவெள்ளியங்குடி பெருமாளுக்கு கோலவில்லி ராமன், புள்ளம்பூதங்குடியில வல்வில் ராமன், இங்க கோலவில்லி ராமன். இப்ப ராமர் என்ன பண்ணாராம், சீதையினுடைய மார்பை அழகால கொத்த வேண்டும் என்பதற்காக இந்திரனின் பிள்ளை காக்கை உருவில் வர அதை அழகால கொத்த பெருமாள் உடனே என்ன பண்ணார், உள்ள போய் ஆயுதத்தை எடுத்துன்னு வா, அத்தை எடுத்துன்னு வா, இத்தை எடுத்துன்னு வாதான் சொல்ல, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிற கணக்குல ஒரு தர்பையை எடுத்தார், பிரம்மாஸ்திர மந்திரத்தை உச்சாரணம் பண்ணார், விட்டார். அது எல்லா த்ரீன்லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணம் கதஹான்னு விழ சீதாதேவி இந்த காக்காவெல்லாம் கொண்டாதீங்கோ, மேனகா காந்தி கேள்வி கேட்போ, காக்காவை கண்ணை மட்டும் எடுத்துருங்கோ, சித்திரகூட திருப்ப சிறுக்காக்கை முலை தீண்ட அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததுமோர் அடையாளம். ஒரு கண்ணை எடுத்துட்டார். எடுத்த உடனே பெருமாள் பார்த்தார், யோ ஐ டோன்ட் லைக் டு என்கேஜ் இன் வயலன்ஸ், ஐ டோன்ட் நோ வை தீஸ் க்ரோஸ் ஆர் மேக்கிங் மீ டூ தட். சீதா சொன்னா, டேக் ரெஸ்ட் ஃபார் சம் டைம். அந்த ரெஸ்ட் எடுத்துட்டு தான் திருவெள்ளியங்குடி. இப்போ பெருமாள் படுத்துட்டாரா, படுத்துன்னு திருமங்கை ஆழ்வார் பாடமாட்டேன்ட்டார், ஏன்னா சங்கு சக்கரம் இல்லையே. அப்போ பெருமாள் சொன்னார், ஏன்டா படுத்துக்கும் போதும் சங்கு சக்கரத்தோட படுத்துப்பாளா, என் சங்கு சக்கரத்தை கருடன் கிட்ட பாருன்னார். ஆனா இந்த ஒரு க்ஷேத்திரத்துல கருடனுக்கு சங்க சக்கரம் உண்டு. அவருக்கு எப்படி வந்தது, பெருமாள் கொஞ்சம் வச்சுக்கோன்னு கொடுத்தார். பல பேருக்கு என்னன்னா அந்த ஹேண்ட்பேக் தூக்குறது கஷ்டமாயிடும், அதுக்குன்னு ஒருத்தர் வருவார். அந்த மாதிரி சங்கு சக்கரத்தை பெருமாள் பிடிச்சிருக்கார், அதை இவர்கிட்ட தூக்கி கொடுத்தார். கோலவில்லி ராமன் இன்னொரு சரித்திரம் பாகவதத்துல ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம், இங்க நான் மேலோட்டமா சொல்லிவிடுறேன். பெருமாள் சித்தாசிரமத்தில் அதிதி கஷ்யபாளுக்கு பிறந்து வாமனனாய் உபேந்திரனாய் நடந்து வந்தார். எந்த க்ஷேத்திரம், பலி சக்கரவர்த்தியின் யாகவாட்டிகைக்கு போன உடனே பலி சக்கரவர்த்தியை பார்த்து கேட்டார், பலி சக்கரவர்த்தி கொஞ்சம் 3 அடி நிலம் குடு, எனக்கு குடு, 3 அடி குடு அப்படின்னு கேட்ட உடனே பலி சக்கரவர்த்தி சொன்னார், நோ ப்ராப்ளம், ஆப்கா நாம் கியா ஹே அப்படின்னு கேட்டார். என்ன சார் மலையாளத்தில் பிரശ്നിக்க வேண்டாவோ, ഈ അവതാരം നടന്നത് ഗുജറാത്ത്, പിന്നെ ആക്ഷൻ റീപ്ലേ ആണ് നടന്നത് കേരളത്തിൽ. മനസ്സിലായോ? ஸோ இது இந்த அவதாரம் கேரளத்திலே நடக்கலை, அது நடந்தது குஜராத்தில் தான், சூச்சே மஜாமா அங்கே தான் நடந்தது. ஆனால் அது பின்னாடி ரீப்ளே நடந்தது தான் கேரளம். அங்கே போய் கேட்டார், 3 அடி நிலம் கேட்டார். உடனே பலி சக்கரவர்த்தி கொடுத்தோம்னு சொல்லிட்டார், ப்ராமிஸ் பண்ணிட்டார், அது 8500 ரூபாய் மாதிரி கொடுக்குறேன்னு விட்டார். அது கொடுக்குறேன்னு சொன்ன உடனே அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அந்த சுக்கராச்சாரியர் கையை பிடிச்சுன்னு போயிட்டார். சுக்கராச்சாரியர் கடற்கடன்னு கையை பிடிச்சுன்னு போய், அது யார், அது இது ஒரு குழந்தை, ரொம்ப அழகா இல்லை, நல்ல தேஜஸ்வியா பிரம்ம தேஜஸோட இருக்கு. அது என்ன கேட்டுது, அது அந்த குழந்தை 3 அடி நிலம் கேட்டுது. நீ என்ன சொன்ன, கொடுக்குறேன்னு விட்டேன். நோ, டோன்ட் டூ தட், போய் திரும்பி சொல்லிவிடு, ஐல் கெட் பேக் டு யூ ஷார்ட்லி அப்படின்னா வரவே மாட்டான்னு அர்த்தம். யாராவது மெயில் ஐல் கெட் பேக் டு யூ ஷார்ட்லின்னா தே வில் நெவர் ரிப்ளைன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஐல் கெட் பேக் டு யூ ஷார்ட்லின்னு சொல்லிவிடும். ஐயோ இல்லையே, நான் கொடுத்த சத்தியத்தை, இது இன்னும் கலியுகம் இல்லையே, கொடுத்த சத்தியத்தை நான் எப்படி காப்பாத்தாமல் இருக்கிறது, அவர் பாவம் கேட்டிருக்கார் பலி சக்கரவர்த்தி. உடனே இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிடும். நான் கொடுப்பேன்னு தவித்தான் பலி. அப்ப சுக்ரன் சொன்னார், கூடிய சீக்கிரம் ஆச்சாரியனுடைய சொல்லை நீ கேட்காதபடியால் இருந்த சொத்தை எல்லாம் இழப்பாய். ஆச்சாரியன் சாபம் கொடுத்துட்டார். போனா போதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். போன உடனே இந்த கமண்டலூலேருந்து ஜலத்தை எடுக்கணும், அதுலேருந்து பார்த்தா வரமாட்டேங்கிறது. துவாரத்துல ஏதோ ஒரு வண்டு மூடிட்டு இருக்கு. வண்டு என்ன மூடிட்டு இருக்குன்னா, சுக்கராச்சாரியர் தன்னுடைய தர்மபூத ஞானத்தால் ஒரு வண்டுக்குள்ள வியாபித்து அந்த வண்டால தவிர்த்தார். உடனே இவர் கூட்டார், அர்பன் கிளாப்பை கூட்டு, பிளம்பரை கூடு, அது ஓட்ட போடலாம், அத்தை போடலாம், இத்தை போடலான்னார். பைப்ல ஒன்று ஜலம். அந்த குழந்தை சொல்லி கொடுத்து, நான்லாம் பெரிய ஸ்கில் இண்டியானாலாம் கையில் தர்ப கட்டையோட அலைஞ்சுட்டு இருக்கேன், தர்பையை கூடுன்னு சொல்லிட்டு ஒரு குத்தித்து, அந்த வண்டுக்கு ஒரு கண் போன பிறகு சுக்ரனுக்கு ஒரு கண் போயிடுத்து. அந்த சுக்கராச்சாரியார் வெள்ளி கண்ணுக்காக பிரார்த்தித்த ஊர் வெள்ளியங்குடி, திருவெள்ளியங்குடி. தீட்சிதர் எடுக்கிறார், கேசவ கடாக்ஷைக நேத்ரம் ஸ்ரீ சூக்ர பகவந்தம், கேசவ கடாக்ஷைக நேத்திரம். அதனால சுக்கராச்சாரியரை நாடகத்துல காமிக்கிறதா இருந்தா பலி சக்கரவர்த்தி சம்பவத்துக்கு முன்னாடி 2 கண்ணோட காமிக்கணும்.
அதுக்கப்புறம் ஒரு கண்ணோட தான் காமிக்கணும். சுக்கிரன் கண்ணு பிரார்த்தித்து கிட்டிய இடம் திருவெள்ளியங்குடி, 21வது திவ்யதேசம்.